காங்கிரஸோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் கடந்த வாரம் தலைப்புச் செய்திகளே பார்த்தோம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களா? ஏன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இல்லை அதாவது இது காங்கிரஸில் சில பேர் திமுக பிடிக்காதவங்க கடந்த ஒரு மாதம் 1.5 மாதமாக இதை கிளப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க கூட்டணியாக சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு இந்த காங்கிரஸ் ஆட்களை கண்டுக்கிறது கிடையாது, காங்கிரஸ் எம்எல்ஏக்கு மரியாதை கிடையாது, காங்கிரஸுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது கிடையாது, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சொல்ற வேலைகள் அதிகாரிகள் நடக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு வருத்தங்கள் இருக்குங்க. சில காங்கிரஸ்காரங்க என்ன பண்றாங்க, திமுக மேல இருக்கிற வெறுப்பு காரணமா நம்ம போய் விஜய்கிட்ட சேரலாம், விஜய் வந்தாருன்னா நம்ம புதுச்சேரி கேரளா அங்கெல்லாம் கூட சிஎம்ஏ ஆயிடலாம்னு சொல்றாங்க. காங்கிரஸ் விஜய்கிட்ட போயிடுவாங்க. 2009 ராகுல சந்திச்சாரு விஜய், அதுக்கப்புறம் பல நேரம் சந்திச்சார் அப்படின்றாங்க. அது எவ்வளவு நாள் சந்திச்சார், எப்ப சந்திச்சார் தெரியாது. அப்பாவும் பையனும் போயிட்டு சந்திச்சு காங்கிரஸ் சேரது முடிவு பண்ணாங்க. கடைசியில் ஏதோ காரணத்தினால சேரல. அதிமுக ஏதோ பிரச்சனைகள் வரும்போது அந்த ரெண்டு கூட்டணியில இருந்து யாராவது ஒருத்தர் அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக கூட்டணியில அதிமுக பாஜக தான் தற்சமயத்துக்கு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்தோம்னா அவர் பாவம் ஒரு பிரதமர் வீட்டை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் அதோட அந்த கான்டாக்டோட அப்படியே இருக்கு. டிடிவி தினகரன் ரெடியா இருக்காரு. டிடிவி தினகரன் இந்த பக்கம் விஜய் பக்கத்துல போறதுக்கு ரெடியா இருக்காரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, அதெல்லாம் இல்ல. அவர் மேல விஜய்க்காக வந்தோம். விஜய்க்காக அந்த கூட்டம் எத்தனையோ என்ன பண்ண போறாங்கன்றது 25 வயசு கீழே இருக்கிற பல பேர் யாரை கேட்டாலுமே விஜய் 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 தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆனால் திமுக காரர்களுக்கு இதை கேட்டாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலே இல்லை சார் அப்படிலாம் கிடையாது சார் அப்படின்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு பிரியன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஐயா பாமக அப்படின்ற பெயரில் எம்எல்ஏ அருள் அவர்களுடைய பெயரில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான, புதிய கட்சி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கூட வெளியில் வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் கடந்த வாரம் தலைப்புச் செய்திகளே பார்த்தோம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களா? ஏன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு அதில் பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. செல்வ பெருந்தகை ஆப்சைண்டு, உதயநிதி அப்செட் அப்படின்னு தலைப்புச் செய்தி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவரும் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி உதயநிதி பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்காங்களா இந்த கூட்டணி? இல்லை அதாவது இது காங்கிரஸில் சில பேர் திமுக பிடிக்காதவங்க கடந்த ஒரு மாதம் 1.5 மாதமாக இதை கிளப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் விஷயம். அதாவது இந்த கன்னியாகுமரியில் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ், அப்புறம் KS அழகிரி, திருச்சி வேலுச்சாமி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தேரை இழுத்து தெருவில் விடணும் பார்க்குறாங்க. ஜோதிமணி அவர்களையும் எடுத்துக்கலாம். ஜோதிமணியும் எடுத்துக்கலாம். அவங்க செந்தில் பாலாஜியோட பிரச்சனை, அவங்களும் ஒரு மாதிரி தான் திமுகவோட. ஆனால் நம்ம நாடாளுமன்ற தேர்தலை ஜோதிமணி அவர்கள் ரீகேப் பண்ணி பார்க்கணும்ல. ஆமாம், 29 நாடாளுமன்ற தேர்தல் இனிமேல் பார்த்துக்கலாம். அதுக்கு இன்னும் பல மாறுதல்கள்லாம் நடக்கும் நடுவில். இந்த வரப்போகிற தேர்தலில் திமுக இல்லாத இருந்தால் பெட்டர். இல்லை, நான் இதுக்கு இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தல். ஆமாம், இப்போ கடந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தானே அவங்க இருந்தாங்க. ஆமாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாயிண்ட், அவங்க பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, அதுவும் இந்த கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்குலாம் பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, அங்கே இருக்கிற கிறிஸ்டியன் ஃபிஷர்மேன் விஜய் ஆதரவாளராக இருக்காங்க. அதனால் அவங்க ஆதரவு இருந்தாலும் வெற்றி பெற முடியும்னு அந்த ராஜேஷ்லாம் நினைக்கிறார். அப்புறம் விஜய்க்கு ஒரு பொதுவான ஒரு திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க கூட்டணியாக சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு இந்த காங்கிரஸ் ஆட்களை கண்டுக்கிறது கிடையாது, காங்கிரஸ் எம்எல்ஏக்கு மரியாதை கிடையாது, காங்கிரஸுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது கிடையாது, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சொல்கிற வேலைகள் அதிகாரிகள் நடக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு வருத்தங்கள் இருக்குங்க. காங்கிரஸுக்கு பலவிதமான வருத்தங்கள் இருக்குது. அவங்க ஜெயிக்கிறாங்க, MP ஆறாங்க, MLA ஆறாங்க, கூட்டணியில் எல்லாம் கரெக்டு. ஆனால் அவங்க எஃபெக்டிவாக செயல்பட முடியாத அளவுக்கு இந்த கவர்மெண்ட் இருக்குது. அப்போ நாங்கள் அவங்களுக்கான அதே சமயம் அரசாங்கத்துக்கு வர கெட்ட பேரெல்லாம் அவங்களுக்கும் வருது. ஆமாம், கூட்டணியில தானே இருக்கு. கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிற கெட்ட பேரும் திமுக மேலே இருக்கிற கெட்ட பேரும் அதுவும் இவங்க மேலே வருது. அப்போ கெட்ட பேரெல்லாம் நாங்கள் சுமந்து இருக்கும்போது அதிகாரத்தில் எங்களுக்கு ஏன் பங்கு கொடுத்தா என்னன்ற ஒரு கேள்வி வருது. அதை நோக்கி தான் பல பேர் பேசுகிறாங்க. அதனால் இவங்களுக்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா, திமுக ரொம்ப ஒரு பெரிய எண்ணன் மனப்பான்மையில் இருக்குது, பிக் பிரதர் ஆட்டிடியூடில் இருக்குது. அது சிஎம் யாரையும் சந்திக்க மாட்டேன்றாரு, பேச மாட்டேன்றாரு, இல்லை நமக்கு உரிய வேலைகள் நடக்க மாட்டேங்குது. திமுக முக்கியத்துவம் கொடுத்தா கூட மூத்த அமைச்சர்கள் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களையும் சரி கட்சி தலைவர்களையும் மதிப்பதில்லைன்ற பெரும் குற்றச்சாட்டு ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே தொடர்ச்சியாக இருக்குது. எல்லா கட்சியும் அந்த திமுக கூட்டணி கட்சிகளில் பல பேர்கிட்ட கேளுங்க, பல பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க.
எங்கெங்கே இன்னும் வேலையே நடக்கலைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. மதிக்கிறது இல்லை மெயினாக. நம்ம வேலை நடக்கிறது இல்லை, மந்திரிங்களை பார்க்க முடியல, பேப்பர் கொடுத்தா 4 வருஷம் அதுங்க ஒன்றுமே பண்ணலைங்க அப்படின்னு தான் சொல்கிற தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஹைகமாண்ட் என்ன பண்ணுது, வெற்றியை தான் பார்க்குது. ஆக்சுவலாக இவங்க கூட சேர்ந்தா வெற்றி நிச்சயம் அப்படின்ற போது, இல்லைங்க இப்படிலாம் அவமானப்பட்டு போய் இவங்க கூட இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. அப்போ விஜய்னு இதுவரையும் திமுக அதிமுகன்ற பாலிடிக்ஸில் விஜய் ஒருத்தர் வந்த பிறகு ஒரு வாய்ப்பு வருது இல்லை, அங்கே போய் சேரத்துக்கான வாய்ப்பு தான். ஆனால் அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்கா, அவர் கூட சேர்ந்தா நம்ம சீட் சேருமா? வாய்ப்பு வந்திருக்கு, பல வருடங்கள் கழிச்சு அந்த வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு வெற்றியை கொடுக்குமான்றதும் அதுதான் இங்கே கேள்விக்குறி. அது வெற்றியை கொடுக்குமா கொடுக்காதா, அவருக்கு அன்டெஸ்டடாக இருக்காரு, அவருக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சில காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஏற்கனவே திமுக மேலே இருக்கிற வெறுப்பு காரணமாக நம்ம போய் விஜய்கிட்ட சேரலாம், விஜய் வந்தாருன்னா நம்ம புதுச்சேரி, கேரளா அங்கெல்லாம் கூட கேரளாவில் சிஎம்ஏ ஆயிடலாம்னு சொல்கிறாங்க. ஏங்க தமிழ்நாட்டிலேயே அவங்க செல்வாக்கு, விஜய் செல்வாக்கு எவ்வளோன்னு தெரியல, அப்புறம் கேரளாவில் எப்படிங்க? ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்றது உண்மைதான், ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓட்டு அரசியல் போடுவாங்களா? தமிழ்நாட்டிலேயே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு வருன்ட்டு. அப்புறம் கேரளாவில் எப்படிங்க நீங்கள் அவர் மெயினாக கேரளாவை சிஎம் இதுக்காக முன்வைக்கிறாங்க. கேரளா பொறுத்த வரைக்கும் நடிகர்களாக இருங்க, அரசியலுக்கு வராதிங்கன்றதான் கேரளாவோட பாயிண்ட்டு. இதில் விஜய்க்கு மட்டும் அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா விதிவிலக்கு? அதாங்க நான் சொல்கிறது முதல் பாயிண்ட் என்னென்னா, விஜய்க்கே கேரளாவில் உள்ள சீரியல் எங்கே இருக்காங்க? நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிம் எடுக்கிறதுனால சொல்கிறீங்க. பேன் இண்டியா பல படங்கள் இப்போ வந்து பேன் இண்டியாவாக தானே இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் ஓதியெல்லாம். அதை வச்சு விஜய்க்கு அங்கே ஒரு பெரிய செலவாக்கு வந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரிஜினலாக தமிழில் நடிக்கிற விஜய்க்கு செல்வாக்கு இங்கே இருக்குது, ஆனால் அதுவே எவ்வளோ ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னு நமக்கு தெரியல. அதுவே குழப்பத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது கேரளாவில் என்ன ஓட்டு இருக்குது, அவரை சேர்த்தா நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இத்தனை நாள் வரையும் நீங்கள் லெஃப்ட் ஃப்ரண்ட்டு, காங்கிரஸ், யூடிஎஃப், எல்டிஎஃப் இவங்க தான் மாறி மாறி வந்தாங்க. காங்கிரஸ் இருக்கிற யூடிஎஃப்க்கான வாய்ப்புகள் அடுத்த வாட்டி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அங்கே பிஜேபியோட உள்ளே போகிற முடியுமா ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு வாய்ப்பு ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. கேரளா பேரை சொல்லிட்டு விஜய் கூட சேரணும்னு சில பேர் இருந்தாங்க. அது வந்து இந்த கேகே வேணுகோபால், கேவி வேணுகோபால், அவர் கேசி வேணுகோபால் அவர் பண்ண வேலைன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அவரெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, இங்கே இருக்கிற ஆட்கள் கிளப்பி விட்ட விஷயம் தான், ஹைகமாண்டுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவங்க திமுகவோட போகிறதுல தான் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேறு விஷயங்கள்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் இவங்க கிளப்பி விட்ட அந்த விஷயங்கள் காரணமாக காங்கிரஸ் வந்து விஜய்கிட்ட போயிடுவாங்க. விஜய் 2009 ராகுலை சந்தித்தார் விஜய், அதுக்கப்புறம் பல நேரம் சந்திச்சார் அப்படின்றாங்க. அது எவ்வளோ நாள் சந்திச்சார், எப்போ சந்திச்சார் தெரியாது. அப்போ அப்பாவும் பையனும் போயிட்டு சந்திச்சு காங்கிரஸை சேர்றதுன்னு முடிவு பண்ணாங்க. கடைசியில் ஏதோ காரணத்தினால சேரல, இளைஞரணி பதவி கேட்டதாகவும். அப்புறம் 2014 வந்து மோடியை போய் சந்திச்சார். எல்லாமே சந்திக்காத ஆளே கிடையாது, எல்லா தலைவரும் சந்திச்சு தான் வந்துட்டு இருக்காரு விஜய். கடைசியில் தனியாக கட்சி ஆரம்பித்தார். பாயிண்ட் என்னென்னா வந்து அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியாத போது காங்கிரஸ் ஏன் அவர்கிட்ட போகணுன்னு காங்கிரஸ் ஹைகமாண்ட் கேட்குறாங்க. ஏங்க நம்ம 3 தேர்தலாக வின் பண்ணிட்டுருக்கோம், நமக்கு 9 பார்லிமெண்ட் மெம்பர் இருக்காங்க, 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒரு அசம்பிளி எலெக்ஷன் 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வின் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த வெற்றியை பார்த்துட்டு வர நம்ம ஏன் போகணும்? ஏதோ ஒரு தோல்விக்கு அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாமின் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ஒரு அர்த்தம் உண்டு. தொடர்ந்து வெற்றி இருக்கும்போது வரப்போகிற எலெக்ஷன் நமக்கு தோல்வி கண்டிப்பாக உறுதின்னு நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது, அது பல நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்கு, ஓட்டு வரும்னு அது நினைக்குது. அதுக்கு எதிராக பிரச்சாரமும் இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சாரத்தையும் அவங்க தான் முன்னெடுக்கிறாங்க, பூத் ஏஜென்ட்டே போடுறாங்க. திமுக செயல்படுறாங்க. திமுக வந்து இங்கே இருக்கிற 75,000 பூத்தில் வந்து எல்லாத்தையும் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிரவுண்ட் லெவலில் இன்றைக்கி எஸ்ஐஆர்லேயே அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம எதுக்கு கூட்டணியை விட்டு போகணும்? இப்போ நம்ம விஜய்கிட்ட போகிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ், அவருக்கு என்ன ஓட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் அது ஓட்டாக மாறுவான்னு தெரியாது. அவருக்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது, அது வருமா இல்லையான்னு தெரியல, வந்தால் தான் உண்டு. ஸோ அதனால் வந்து எந்த நம்பிக்கையில் அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்லாம் போகிறாங்களே. முதல்ல ஒரு ஆட்சிக்கு வந்தால் தானேங்க, முதல்ல வந்து சோறு இருந்தால்தான் சித்திரம்ன்ற மாதிரி அது முதல்ல ஆட்சிக்கே வரதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னே தெரியலையே. அந்த ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் தானே அடுத்த கட்டமாக நம்ம அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்துக்கே போக முடியும். முதல்ல உங்களுக்கு ஆட்சியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவரே நம்புறாரான்னு தெரியல. அவரே நம்புறாரு, எதிர்க்கட்சி நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாரு. 26% ஓட்டு இருக்குன்றாரு. நாங்க இதுக்கு அதிமுக சேரணும், எங்களுக்கு 26%. அது 26% ஓட்டு இருக்குன்னா நீங்க எடுத்த சர்வேல சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலா நடக்கணும் இல்லை, அது நடந்தால் தானே நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தானே மற்றவங்க உங்களை நம்புவாங்க. அப்போ நீங்கள் தனியாக நின்று ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ தனியாக நின்று நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ உங்களை நம்பி 4 பேர் வரணும், யாராவது வரணும். அது காங்கிரஸ் என்ன நினைக்குது, ஹைகமாண்ட் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு திமுக வந்து உறுதியான ஒரு பார்ட்னராக இருக்காங்க, நம்ம எதுக்கு போகணும்? வெற்றி கூட்டணியா இருக்காங்க, அவங்க 3 எலெக்ஷனில் வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம இதில் ஏதாவது தோல்வி வந்ததுன்னா ரீஎக்ஸாமின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எதுக்கு பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம விஜயை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு அவங்க. விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரும் பேசுபொருளாக இருக்கார். ஆனால் தனித்து விடப்பட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்தும் கூட இன்னும் 5-5.5 மாதம் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் யாருமே கூட்டணிக்கு போகலை.
அவர் கூட கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா அவருக்கு என்ன பலம் இருக்குன்னு தெரியாது. அவர் தான் முதலமைச்சர் இருந்தார். விஜய் முதலமைச்சர்னு இங்கே இருக்கிற கட்சிகள் பிரச்சாரம் பண்ணணும் போய் இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாமே அவருக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடியே கட்சியை ஆரம்பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் அவரை முதலமைச்சர் சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு சந்தேகத்துக்குள்ள ஒரு விஷயம். அதனால் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. கடைசி நேரத்தில் வேறு யாருக்கும் வழி இல்லை. திமுக கூட்டணி எல்லாமே ரெண்டுமே மூடிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ விஜயை போய் நாடுறவங்க சில பேர் இருக்கலாம். அது எலெக்ஷன் இருக்கிறதுலாம் தெரியும். அதனால் யாருமே இல்லாத போக மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் திமுக ஏதோ பிரச்சனைகள் வரும்போது அந்த ரெண்டு கூட்டணியிலேருந்து யாராவது ஒருத்தர் அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக தான் தற்சமயத்துக்கு இருக்காங்க. மற்றவங்களாம் பார்த்தோம்னா அவர் பாவம் அவர் பிரதமர் வீட்டை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் அதோட அந்த கான்டாக்டோட அப்படியே இருக்கு. டிடிவி தினகரன் ரெடியாக இருக்காரு. டிடிவி தினகரன் இந்த பக்கம் விஜய் பக்கத்தில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் விஜயோடைய மூவ்மெண்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியாது. விஜய் அதிமுகவில் போயிட்டாருன்னா கட்சியில் அவர் பாஜக விட்டுட்டு அதிமுக வருது. அவர் அதிமுகவோட போய் சேர்ந்துட்டாருன்னா திமுகவை தோக்கடிக்க முடியாது, பாஜகவோட இருந்தால் விஜய் வரமாட்டாருன்னு எடப்பாடி கடைசி நேரத்தில் பாஜகவை தள்ளி விட்டு நேராக எடப்பாடி விஜயோடு சேர்ந்துட்டாருன்னா அந்த கூட்டணியில் போய் சேரலாம். அப்போது தினகரன் போன்றவர்கள் பாஜகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஜயோடைய மூவ்மெண்ட் இருக்குல்ல, அது பல மாறுதல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டணி மாறுதல்களை அப்படி ஒருவேளை மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சாலாம் ஆட்சி மாற்றம் நடக்குமா? ஆட்சி மாற்றம் நடக்குமான்னு உறுதியாக சொல்ல முடியாது. பட் போட்டி ரொம்ப கடுமையாகிடும். இப்போது அதிமுக பாஜக அதில் தாவேகா போய் சேர்றது வேற விஷயம். அதிமுக தாவேகா சேர்றது வேற விஷயம். அது ரெண்டுக்கும் டைனமிக்ஸ் வேற. தாவேகா அதிமுக பாஜகன்னா அந்த கூட்டணி பாஜக இருக்கிற அந்த கூட்டணி திமுகவுக்கு தீ வகுக்கும். மைனாரிட்டி ஓட்டு 14% எடுத்தோடனே திமுக அன்றைக்கி போயிடும். அதே சமயம் அதிமுக தாவேகா மட்டும் இருக்கு வச்சுக்கோங்க, மைனாரிட்டி ஓட்டில் பிளவு உண்டாக்கும். திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டு இல்லை பாஜக எதிர்ப்பு ஓட்டு அதில் பிளவு உண்டாக்கி அவங்க கொண்டு போகும். அதனால் அந்த ரெண்டு அணிக்கும் தாவேகா அதிமுக பாஜக அணிக்கு போகிறதுக்கும் தாவேகா அதிமுக அணிக்கு போகிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ எலெக்ஷன் சமயத்தில் தனியாகவே போகிறாரு வச்சுக்கோங்க, அதிமுகவை கடுமையாக ஸ்பாயில் பண்ணுவார். திமுகவுக்கு போகிறதுனா அவர் திமுக எதிர்ப்பு ஓட்ட அதிமுக இதுவரையும் திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்ட அதிமுக மட்டும்தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு போட்டி வந்திருக்கு, அது விஜய் வாங்கிட்டு போவார். அப்போ இவருக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாகும். நிறைய பேர் சொல்கிறாங்க திமுக ஓட்டு இவங்க பிரிப்பான்றாங்க. அதாவது மைனாரிட்டி ஓட்டை மனத்தை வச்சு சொல்கிறாங்க. விஜய் அப்படி பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அந்த அன்னைக்கு தான் மைனாரிட்டியில் ஓட்டு போடுவாங்க. விஜய் நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. ஈவன் அந்த கன்னியாகுமரி ஃபிஷர்மேன் கூட காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க. கடைசியில் இவங்க எல்லாம் இந்த ராஜேஷ் போன்றவர்கள்லாம் தவறான கணக்கு ஒன்று போடுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு திமுக பிடிக்கலன்றதுக்காக, திமுக அரசாங்கத்தில் வேலை நடக்கலை, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறதுக்காக அவங்க இந்த கணக்கு போடுறாங்க. மேலிடம் என்ன பண்ணுது, இல்லை நம்ம திமுக தான் நமக்கு வாய்ப்பு, வெற்றிக்கான வாய்ப்பு அதோட இருந்தால் தான் இருக்குது அப்படின்னு. இப்போ நேற்று செல்வ பிறந்தீங்க அந்த கதவை மூட்டார். நாங்கள் உறுதியாக திமுகவோட தான் போகிறோம்னு சொல்லிட்டார். இனிமேல் எந்த காங்கிரஸ் காரனும் இதை பற்றி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியும் பலர் பேசியிருக்காங்க. அவங்க பேசினாலும் அதற்கு இனி மதிப்பு இருக்குமா? வேலுச்சாமி தவிர வேற யாரும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தாவேகா தனித்து விடப்பட்டால் இப்போ பீகாரில் தேர்தல் நடந்துச்சு, அந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம பேசணும். ஏன்னா மக்களே அங்கே கொதித்திலேருந்து போயிட்டுருக்காங்க. ராகுல்ஜி வாங்க எங்களோட அப்படின்லாம் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம அதை விட்டுட்டா கூட பிரசாந்த் கிஷோருக்கு என்ன ஒர்க்கை கொடுத்தாங்களோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 3% ஒரு தொகுதியில் வெற்றி பெறலை அப்படின்னா கூட 3லேருந்து 3% வாக்குகள் எடுத்திருக்காருன்னு செய்தி வருது. அப்போ இங்கே விஜய்க்கு அது அதை விட ஒரு 3-4 மடங்கு கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னன்னு தெரியல, அங்கே அவருக்கு கொடுத்த பணியை தான் இங்கே இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பணியை தனித்து நின்று தான் அவர் சந்திப்பார், இந்த தேர்தலை பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஓட்டுக்கள் வரலை. முக்கியமாக பாஜக ஓட்டில் ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்துவார்னு பார்த்தாங்க, அது நடக்கலை. அப்புறம் வேலையில்லாத இளைஞர்கள், அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் பெருசாக இருக்குது, அந்த இளைஞர்கள் ஓட்டு வரும்னு நினச்சார், அதுவும் வரல. அந்த கடைசி நேரத்தில் 10,000 ரூபா கொடுத்தது பிஜேபிக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சுன்றது தான் உண்மை. அதனால் அவங்க காஸ்ட் காம்பினேஷன், உயர் ஜாதி, ஓபிசி, பட்டியலினம் 3த்தையும் ஒன்றா இணைச்சி கூட்டணி அமைச்சிட்டாங்க பாஜக. அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட்டணி விஜய் அமைக்கிறதுக்காக எப்படி பிரசாந்த் கிஷோர் அங்கே தனித்து விடப்பட்டாரோ அந்த மாதிரி விஜய் இங்கே தனித்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரசாந்த் கிஷோருக்கும் விஜய்க்கு என்ன வித்தியாசம்னா, விஜய் பிரசாந்த் கிஷோர் மாதிரி அன்பாப்புலர் கிடையாது. விஜய் ஒரு பாப்புலர் ஆக்டர். இவர் கூட்டம் பிரசாந்த் கிஷோர் கூட்டம் முடியாது. இவருக்கு ஒரு கூட்டம் கூடுது. அதான் அந்த ரியாலிட்டியை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த கூட்டம் இவருக்கு ஓட்டு போடும். நம்மளுடைய கேள்வியெல்லாம் அந்த கூட்டம் இவருக்கு ஓட்டு போடுமா தான். பிரசாந்த் கிஷோருக்கு அப்படி இல்லை. பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு கொள்கை அடிப்படையில் அந்த மாதிரி ஆங்கிளில் வந்திருக்கு. அவர் ஒரு நம்பிக்கையோட ஒரு யங் லீடர் வந்திருக்காரு, புதுசாக வந்திருக்காரு, அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கலாம். இங்கே அப்படி இல்லை.
இங்கே வந்து உங்களுக்கு ஏற்கனவே நடிகராக இருக்கார், அவர் மேலே அபிமானம் இருக்கிற எதையுமே பார்க்க மாட்டாங்க சார். கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, அதெல்லாம் இல்லை. அவர் மேலே இல்ல. விஜய்க்காக வந்தோம், விஜய்க்காக அந்த கூட்டம் எத்தனையோ என்ன பண்ண போறாங்கன்றது 25 வயசு கீழே இருக்கிற பல பேர் யாரை கேட்டாலுமே விஜய் 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 தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆனால் திமுக காரர்களுக்கு இதை கேட்டாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலே, இல்லை சார் அப்படிலாம் கிடையாது சார் அப்படின்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, பல 20 வயசு 22 வயசு ஆட்கள்லாம் விஜய்க்கு தான், விஜய் என்ன தான் வருவார், விஜய் என்ன தான் வருவார்ன்றாங்க. அப்படி ஒரு இது வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் அவங்களாம் ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா, அவங்களுக்கு ஓட்டு இருக்குமா இருக்காதா, ஓட்டு இல்லாதவங்க கூட விஜய் என்ன தான் சொல்லியிருக்கேன். 15 வயசு +2 படிக்கிறவங்க, 10வது படிக்கிறவங்கலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விஜய் என்ன தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஆதரவு அவருக்கு இருக்குன்றது உண்மை. அதெல்லாம் ஓட்டாக மாறுமா மாறாதுன்றதான் இங்கே கேள்விக்குறி ஆக்சுவலாக. அப்போ அவர் கூட யார் வருவாங்க போவாங்க, அவர் எப்படி மூவ் பண்ணுறாருன்றதான் பாயிண்ட் ஆக்சுவலாக. அவர் வந்து அதிமுகவை நோக்கி மூவ் பண்ணுறாரா, இல்லை அவர் அதிமுக பாஜக ரெண்டும் இருக்கிற இடத்துல நோக்கி மூவ் பண்ணுறாரா, இல்லை அவர் தனியாகவே இருக்க விரும்புகிறாரா. அவர் தனியாக இருக்க விரும்பினா அவர் கூட தினகரன் போன்றவர்கள் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் தனியாக இருந்து தினகரன் போன்றவர்கள் சேரும்போது அதிமுகவை கடுமையாக பாதிப்பார். அதே மாதிரி திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதுலேயும் மறுக்கிறதுக்கு இல்லை. அதனால தான் திமுக என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கூட்டணியை வந்து பலப்படுத்துகிறாங்க. கமலஹாசனை சேர்க்குறாங்க, தேமுதிகவை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே நடக்கும். எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எதிராளிகளை பலவீனமாக்கணும்னு பார்க்குறாங்க. இதை வந்து விஜய் கடைசி நேரத்தில் புரிஞ்சுட்டு, நம்ம தனியாக இருந்தால் நமக்கு எதுவும் தேராது, நம்ம அதிமுக சொன்ன மாதிரி பவன் கல்யாண் மாடல்லையே போகலாம் அப்படின்னு அதிமுகவோட மட்டும் போனான்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவங்க அவங்க பாஜக ஒத்துழைக்கணுமே. பாஜக ஏங்க எடப்பாடி துரோகத்துக்கு பேர் போனவருங்க. அவர் சசிகலா முதுகுல குத்தினாரு, ஓபிஎஸ் முதுகுல குத்தினாரு. எல்லாமே சிக்கல் இருக்கே சார், இருக்கு, தேர்தல் ஆணையத்துல பல வழக்குகள் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. ஆனா அவர் வந்து மற்றவங்களை துரோகம் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு ஆக்சுவலா. ஸோ சரியான நேரத்தில் விட்டு வந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாஜக வந்து அவருக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் அதிமுக ஒன்றுபடுத்துங்க, ஓபிஎஸ்ஐ சேருங்க, தினகரனை கூட்டணி கொண்டு வரணும், செங்கோட்டையனை சேருங்கன்னு சொல்கிறாங்க. அது இவருக்கு ஒத்துக்கல. அதை அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், நான் உன்னை விட்டே வந்துடுறேன்னு வருவார்ல. அவங்க சொல்கிறாங்க இல்லை வரணுன்றாங்க, இல்லை அவங்களாம் கூப்பிடுங்க, அப்போ தான் கூட்டணி பலமாகும், நம்மளை நம்பி யாரும் வரமாட்டேன்றாங்க. தேமுதிகவும் வரல, பாமக வருவோம், அன்புமணி வருவார், எப்போ வருவார் தெரியல, வருவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது, வருவார். அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து அதிமுகவுக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க பாஜகன்னா, சரி இவங்க ப்ரெஷர் எதிர்க்கணும், நம்ம போய் விஜயோட சேரலான்னு கூட ட்ரை பண்ணலாம். விஜயும் வந்து நம்மளால் வந்து திமுக வெற்றி பெற முடியாது அப்படின்னா யோசிக்கலாம். ஆனால் அந்த பாயிண்டெல்லாம் வந்து ஜனவரி பிப்ரவரி மாதம் தான் ஒரு உருவாகும், தெரிஞ்சிடும். ஆனால் பாஜக இருக்கிற இடத்துல மட்டும் விஜய் போக மாட்டாருன்றது உண்மை. அது வந்து கரெக்டாக சொல்லலாம். பாஜகவுடையோ பாஜக இருக்கிற அணியிலையோ இவர் போய் சேரத்துக்கான வாய்ப்பு அன்றைக்கே இவர் விஜயோடைய அரசியல் அன்றைக்கே புதுசாக போயிடார் ஆக்சுவலாக. அது பின்னடைவை சந்திக்கும், அதில் பிரச்சனை, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். இப்போ ஸோ விஜய் தனியாக இருக்க போகிறாரா இல்லையா, விஜயோடைய மூமெண்ட்டு தான் வந்து இந்த 26 அரசியலை வந்து ஓரளவுக்கு எதிர்க்கட்சிகள் பலமாக வருதா இல்லையான்றது தீர்மானிக்கிற ஒரு விஷயமா. அவர் என்ன சொல்கிறார், நான் தான் திமுகவுக்கு போட்டி, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, எனக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்லிட்டு முதன்மை சக்தி நான் தான்றார். அந்த முதன்மை சக்தி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிற இடத்துல அதிமுக போகுமானா அது ஒரு கேள்வி. அதிமுக நான் தான் முதல்வர், எடப்பாடி தான் முதல்வர்னா அவங்க எப்படி அவரை ஒத்துப்பாங்க? இன்னொன்று அவர் லீவ் விட்டு வெளியில வராரு, அவரை நம்பி அவரை கூட்டிட்டு போய் எங்க பிரச்சாரம் பண்ண முடியும் கூட்டணி கட்சியை, தெரியல எதுவுமே. அதாங்க அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்காரு, யாரையும் சந்திக்கவும் மாட்டேன்றாரு, நினைச்சா வெளில வராரு, திடீர்னு வாண்டடா வம்பிழுக்கிறதுல மட்டும்தான் ரெடியா இருக்காங்க. அதுவும் ஆதவர்ஜனா மூலியமா 4ஆம் தேதி போயிட்டு பெர்மிஷன் கேட்கறாங்க. அதாங்க 3 கார்த்திகை தீபம், அது இது 4ஆம் தேதி கார்த்திகை தீபம், 6ஆம் தேதி பாபர் மசூதி, அதெல்லாம் போலீஸ்க்கு நிறைய வேலை. அது இப்ப எப்படி இருக்கு இந்தியாவுடைய சூழ்நிலை, இப்ப எப்படி இருக்கு? ஆமா, அதனால் அப்போ போய் கேட்குறாங்க, அவங்க எப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னொரு தேதி தள்ளி போடணும். அதாவது இதெல்லாம் எதுக்குன்னா வந்து நாங்கள் பர்மிஷன் கேட்டு பார்த்தீங்களா எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற அது அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம். அவங்களுக்கும் தெரியாதா எந்த சூழலில் இது கேட்குறோன்ட்டு, கேட்டால் அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களே தெரியும். 6ஆம் தேதி என்ன பிரச்சனை இருக்குது, 4ஆம் தேதி என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ அவங்க பர்மிஷன் கேட்குறாங்கன்னா போலீஸ் கொடுக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் கேட்குறாங்க. இதை ஒரு நியூஸ் ஆக்குறாங்க. பார்த்தீங்களா, தாவேக்காரனும் பர்மிஷன் கொடுக்குமா, உடனே கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி போயிட்டுருக்கோம் வச்சுக்கோங்க. தாவேக்கா அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க வந்து விஜயோடைய பாப்புலாரிட்டியை நம்பியிருக்காங்க. ஆக்சுவலாக டெய்லி நியூஸில் வரணும், ஏதோ ஒரு வகையில் நியூஸில் வரணும், அவ்வளோதான். அதனால் வந்து விஜயோடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த 26 எலெக்ஷன்ஸில் எதிர்க்கட்சிகள் பலமாக ஒரு கூட்டணி அமைக்குதா இல்லையா, ஆளுங்கட்சிக்கு போட்டியாக வந்திருக்கா இல்லையான்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். அணிகள் அதிகமாக திமுகவின் வாய்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும். நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்.